கடந்த 2013ஆம் ஆண்டு நாடு முழுவதும் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியது தெஹல்கா பத்திரிகையின் முன்னாள் முதன்மை ஆசிரியர் தருண் தேஜ்பால் மீது பாலியல் வன்கொடுமை வழக்கு. இந்த வழக்கு தொடர்ந்து இப்போ கடந்த ஒரு 10 ஆண்டுகள் நடைபெற்ற போது பாம்பே உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்றது. வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தீர்ப்பை பாம்பே உயர்நீதிமன்றம் இப்போ வழங்கியிருக்கிறது. அதுக்கு முன்னாடி இந்த வழக்கு வரலாறு மற்றும் தீர்ப்பின் பின்னணி பற்றி கொஞ்சம் பார்ப்போம். கடந்த 2013ஆம் ஆண்டு கோவாவில் நடைபெற்ற சர்வதேச நிகழ்ச்சியின் போது நட்சத்திர ஹோட்டலோட லிப்ட்ல தன்னுடன் பணியாற்றிய பெண் இளம்பெண்ணோட தருண் தேஜாய் அந்த லிப்ட்ல போகும்போது பாலியல் அத்துமீறல் செய்ததாக புகார் செய்யப்பட்டது. இந்த அன்றைக்கு இந்த வழக்கை விசாரித்த கோவா நீதிமன்றம் போதிய ஆதாரங்கள் இல்லை என கூறி 2021ஆம் ஆண்டு தருண் தேஜ்பாலை விடுவித்தது. இந்த விடுதலை எதிர்த்து கோவா மாநில அரசும் பாதிக்கப்பட்ட பெண்ணும் சேர்ந்து பாம்பே உயர்நீதிமன்றத்தை நாடினாங்க. இந்த வழக்கு தொடர்ந்து அனைத்து சாட்சிகளையும் விசாரித்து அதன் ஆதாரங்கள் தீவிரமாக ஆராயப்பட்ட பின்னர் இந்த பாலியல் வழக்கில் தருண் தேஜா குற்றவாளி நிரூபிக்கப்பட்டிருக்கு. இது தொடர்பாக பார்த்தீங்கன்னா 10 ஆண்டுகள் கூட நீதிமன்றம் தன்னுடைய தீர்வு, அதாவது இந்த குற்றவாளி என்று உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது. இது பெண்கள் மீது வன்கொடுமை மீது ஒரு குற்றத்திற்கு உண்டான நேர்மைக்கு உண்டான இது கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வழக்கு பற்றி அந்த பெண்ணுடைய கூறியிருக்காரு. இந்த செய்தி எப்படி பாக்குறீங்க? இந்த தருண் தேஜ்பால் யார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இவர் தான் இந்த ஃபேமஸான நடந்த தெஹல்கா அப்படிங்கக்கூடிய அந்த பத்திரிகையினுடைய ஒரு கோஃபவுண்டர். 2000 இந்த பத்திரிகை அவர் கோஃபவுண்டர், அவர் தொடங்குறாரு. இவர் இந்த பத்திரிகையே என்ன மாதிரியான ஒரு பத்திரிகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ஸ்டிங் ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னு நடத்துவாங்க, நிறைய ஸ்கூப்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க, நிறைய பேரை பிளாக்மெயில் பண்ணுறது. அதாவது ஒரு ஸ்டிங் ஆப்ரேஷன் நடத்தி சில வீடியோக்களை எல்லாம் எடுத்து வைத்துக்கொண்டு சில ஆதாரங்களை கையில் எடுத்துக்கொண்டு அவங்கள போய் பிளாக்மெயில் பண்ணுறது, பிளாக்மெயில் பண்ணி அதில் சம்பாதிக்கிறது. இப்படியாக ஒரு பத்திரிகை தொழிலை நடத்தி கொண்டு இருந்தது. இப்படியாக தான் அந்த தெஹல்கா பத்திரிகை முழுவதுமான பேக்ரவுண்ட் ஹிஸ்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் முதல்வர். இன்னைக்கு அவர் இப்போ வேற ஒரு வழக்கில் அவர் சம்மந்தப்பட்டு அதுக்கப்புறம் தான் அந்த தெஹல்கா பத்திரிகையினுடைய அந்த சொரூபம்லாம் வெளியில அதோட அந்த பத்திரிகையும் ஒழிஞ்சு போனதுன்றதை பார்க்குறோம். அப்போ இன்னைக்கு இவர் ஒரு பாலியல் குற்றச்சாட்டுக்கு ஆளாகி அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கைது செய்யப்படுவார், ஏன்னா இனி அவர் மேல குற்றம் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே கைது செய்யப்பட்டு ஜாமீன்ல இருந்தார். இந்த வழக்குங்கிறது இத்தனை 13 ஆண்டுகள் கிட்டத்தட்ட அந்த வழக்கு என்பது நடந்திருக்கு. பத்திரிகை துறை என்பது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பான ஒரு துறை. இந்த பத்திரிகை துறையில ஒரு நேர்மை அப்படிங்கிறதும் அதுல உண்மைத்தன்மை மாறாமல் அந்த பத்திரிகையை நடத்தி செல்ல வேண்டியது அப்படிங்கிறது ரொம்ப பொறுப்பான ஒரு விஷயம். ஆனா அதுல இருந்து இன்னைக்கு அந்த ஊடக தர்மம்னா என்ன விலை அப்படின்னு கேட்கக்கூடிய லெவல்ல நடத்தின பத்திரிகை தான் இந்த தெஹல்கா பத்திரிகை. ஆனா இன்னைக்கு இந்த தெஹல்கா பத்திரிகையினுடைய இந்த தருண் தேஜ்பால் இன்னைக்கு எப்படிப்பட்ட ஒரு வழக்குல சிக்கி இன்னைக்கு இந்த மாதிரியான தீர்ப்பும் வந்திருக்கிறது. ஆனா இதை பத்தின ஒரு பெரிய விவாதமோ இல்ல இதை பத்தின ஊடகங்கள்ல ஒரு பெரிய செய்தியோ அப்படிங்கிறது இது வரைக்கும் பெருசா வெளியில வரல அப்படிங்கிறதையும் நம்ம பாக்குறோம். அப்படின்னா என்ன, இதெல்லாம் எங்க எல்லா ஊடகங்களுக்கும் இதுதான் இவங்களுடைய ஊடக தர்மமா அப்படின்னு நமக்கு தெரியல. இல்ல எல்லா ஊடகங்களும் இது ஒரு தொழில் பாசமா இல்லை என்ன அப்படிங்கிறத நம்மால புரிஞ்சுக்க முடியாத ஒரு விஷயமாக இருக்கு. அப்ப பிளாக்மெயில் செஞ்சு நீங்க ஒரு பத்திரிகை நடத்துறவங்க இவங்களெல்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இவங்களோட பேக்ரவுண்டில் ஒரு இதுவுமே ஒரு வித்தியாசமான ஒரு ஒரு வாழ்க்கை முறையாகத்தான் இருக்கிறது. அது ஒரு கட்டத்துல இப்ப அவர்களையே காவு கொடுக்கக்கூடிய லெவலுக்கு தான் அது செல்றதாக இருக்கிறது. அதை தான் பார்க்குறோம். இவங்களுக்கு இருக்கக்கூடிய பலவீனங்கள் எப்படி இவங்க மற்றவங்களுக்குள்ள ஒரு பலவீனங்களை வைத்து அவங்கள பிளாக்மெயில் செஞ்சு இவங்க இருக்காங்களோ, அதே போல இவங்களுக்கு இருக்கக்கூடிய பலவீனங்களும் பெரிதாக வெளியில இந்த மாதிரியாக பிரச்சனைகள் வருது. ஆனா இதுல முக்கியமான ஒரு கஷ்டம் என்ன அப்படின்னு சொல்லி இதுல ஒரு முக்கியமான ஆபத்து, கஷ்டம் என்பது முக்கியமான ஒரு ஆபத்து என்ன அப்படின்னா, இந்த மாதிரியான பத்திரிகையாளர்கள், இந்த மாதிரியாக பத்திரிகை நடத்தக்கூடியவர்கள் ஈஸியாக மற்ற நம்ம எதிரி நாடுகளினுடையோ இல்லை அந்நிய நாடுகளுடைய கைப்பாவைகளாக மாறுகிறார்கள், ஈஸியாக மாறுறாங்க. ஏன்னா இவங்களை ஈஸியாக கேப்சர் பண்ண முடியும். ஒரு பணமோ இல்லை வேற ஏதாவது ஒன்றையோ இவர்களுக்கு கொடுத்து இவர்களை ஈஸியாக அவர்கள் கேப்சர் பண்ணுகிறார்கள். இதனால என்ன ஆகுது, இந்த தேசத்துக்கு எதிராகவே இன்னைக்கு செயல்படக்கூடிய ஒரு மனோநிலைக்கு ஆளாகி அந்த மாதிரியான பத்திரிகைகள் இன்னைக்கு நீங்க பாருங்க. 2019 கன்னியாகுமரி மாவட்டத்துல IREL முக்கியமான இன்ஸ்டாலேஷன் அதையெல்லாம்
உள்ள நுழைஞ்சு ஒருத்தன் வந்து ஃபோட்டோ எடுக்கிறான். அப்போ அந்த ஃபோட்டோ எடுக்கும் பொழுது நீ யாரு எப்படின்னா அவன் வந்து பிரான்ஸ்லேருந்து வந்துடான் அப்படின்னு அவன் சொல்கிறான். அப்போ பிரான்ஸ்லேருந்து வந்து இங்கே எப்படா நீ வந்து இதை பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கக்கூடிய அந்த விசாரணைகள் எல்லாம் வரும் பொழுது அவங்களை காப்பாற்றியது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹிந்துராம் தான். அப்போ அவங்களை காப்பாற்றி அதை வெளில கொண்டு வர்றதை நம்ம பார்க்குறோம். அப்போ இதுதான் ஊடக தர்மமா? அப்போ நாட்டுக்கு எதிராகவே இந்த ஒரு முக்கியமான ஒரு இன்ஸ்டாலேஷன், அதில் வெளிநாட்டுக்காரன் வந்து ஒருத்தன் இந்த மாதிரி யாருடைய அனுமதியும் இன்றி ஒரு ஃபோட்டோ எடுக்கிறான், எல்லாமே செய்கிறான் அப்படிங்கும் பொழுது அது எவ்வளோ பெரிய ஒரு ஆபத்து. ஆனால் அதை வந்து அதற்கான இதை வந்து நீங்கள் விசாரணைக்கு கூட அதை பெரிய அளவில் கொண்டு வராமல் அவனை வந்து வெளிநாட்டுக்கு திரும்ப தப்ப விடுகிறார்கள் அப்படின்னு சொன்னால் அதற்கு பின்னணியில் வந்து இந்த மாதிரியான மிகப்பெரிய ஒரு பத்திரிகை ஈடுபடுகிறது அப்படின்னு சொன்னால் அது எவ்வளோ பெரிய ஒரு குற்றமாக இருக்கு. இன்னைக்கு பாருங்க, ஆப்ரேஷன் சிந்தூர் நம்ம நாட்டினுடைய முக்கியமான ஒரு ஆப்ரேஷன். இந்த நம்ம நாட்டினுடைய எதிரி பஹல்காமில் என்ன நடந்ததுன்னு தெரியும். நம்ம நாட்டுக்குள்ளார நுழைஞ்சு இத்தனை ஹிந்துவான்னு கேட்டு மதத்தினுடைய அடிப்படையில் இங்கே கேட்டு அத்தனை பேர் கொல்லப்படுகிறார்கள். அந்த சூழ்நிலையெல்லாம் நாட்டில் நிலவி கொண்டிருக்கும் பொழுது எல்லையில் வந்து பிரச்சனை இருக்கிற நேரத்தில் வந்து இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் என்ற ஒரு விஷயத்தை நம்ம நாடு நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இந்த நாட்டு பத்திரிகைகள் எப்படி அப்படி செயல்பட்டன? வயர் அன்னைக்கு எப்படி செயல்பட்டது? எப்படிப்பட்ட பொய்களை அன்னைக்கு உரைத்தார்கள்? அன்னைக்கு வந்து நம்மளுடைய முக்கியமான ஒரு நம்ம போர் விமானங்கள் வந்து அங்கே வந்து அடிபட்டு விட்டது, அந்த மாதிரியான ஒரு விஷயமே நடக்காத விஷயத்தை நடந்ததாக அங்கே இருக்கக்கூடிய இவங்களா ஒரு கதையை எழுதி அதை வந்து அந்த வயர் வெளியிட்டதை வந்து ஹிந்து வெளியிட்டு அதுக்கப்புறம் அதை ரிமூவ் பண்ணி இந்த விஷயங்களானது அப்போ வயர் மேலே இந்த அரசாங்கம் வந்து நடவடிக்கை எடுத்தது. அந்த நடவடிக்கைக்கு எதிராக இங்குள்ளவங்க பத்திரிகைக்காரங்களாம் கத்துறாங்கன்னா கருத்து சுதந்திரத்துக்கு எதிராக செயல்படும். எது கருத்து சுதந்திரம்ங்கிறதுக்கு ஒரு அளவே கிடையாதா? இந்த நாட்டுடைய தேசிய பாதுகாப்பு கூட கருத்து சுதந்திரத்துக்குள்ள அடங்குமா? அப்ப நாட்டினுடைய பாதுகாப்பு முக்கியம் இல்லை, கருத்து சுதந்திரம் தான் முக்கியமா? கருத்து சுதந்திரம்ங்கிறது எதுவரை அப்படிங்கக்கூடிய ஒரு லிமிட் இருக்குல்ல. எதுவரைக்கும் கருத்து சுதந்திரம் அப்படிங்கிறது இருக்குல்ல. எதை வேணா நீங்க எழுதுவீங்களா உங்க இஷ்டத்துக்கு? அப்ப பொய்யா பேசுறது எல்லாமே கருத்து சுதந்திரத்துக்குள்ள அடங்குமா? பொய் சொல்வதும் கருத்து சுதந்திரமாகுமா? இப்ப பாருங்க, இப்ப கூட இந்த நீட் வினாத்தாள் லீக்குக்காக நடந்த போராட்டத்திற்குள்ள எவ்வளவு பொய்கள் பரப்பப்பட்டன. உண்மைக்கு புறம்பான அவ்வளவு செய்திகளும் அதுல வந்து குவிஞ்சின. ஸோ அப்ப இந்த மாதிரியான பத்திரிகைகளினுடைய செயல்படக்கூடிய விதமே வந்து இப்படித்தான் இன்னைக்கு இருந்துட்டு இருக்கு. அப்ப வேலையே பயிரை மேயக்கூடிய ஒரு சூழ்நிலை என்பது இந்த இந்த நாட்டில் இருக்கு. ஏன்னா வெளிநாட்டுகளினுடைய பணத்திற்காகவும் அவர்களுடைய இதில் சூழ்ச்சிகளிலும் இவர்கள் சிக்கிக்கொண்டு இந்த மாதிரியான தொடர்ச்சியான விஷயங்கள் வந்து இன்னைக்கு வந்து நம்ம நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு பத்திரிகையை நடத்தியவர் தான் இந்த தருண் தேஜ்பால். அப்போ இந்த தருண் தேஜ்பால் இன்னைக்கு இந்த தெஹல்கானுடைய இந்த மாதிரியான விஷயங்களுக்காக மாட்டாமல் இன்னைக்கு வேறு ஒரு வழக்கில் சிக்கியிருக்கிறார் என்பது எப்படி இதை சொல்றது அப்படின்னு சொன்னா, நீங்கள் எப்படியெல்லாமோ அயோக்கியத்தனம் பண்ணினால் இந்த தேசத்திற்கு எதிராக பண்ணா நிச்சயமாக தர்மம் வந்து ஏதோ ஒரு இடத்துல அவரை தண்டிக்கும் என்பதற்கு உதாரணமாகத்தான் இந்த வழக்கை நான் பார்க்கிறேன்.